பேசுவோம், everybody knows. சீசன் 3. கார்த்திக், உங்களுக்கு உங்க மூக்கை பத்தி என்ன தெரியும்? மூக்கில் 2 ஓட்டை இருக்கும், முகத்தில் நடுவில் இருக்கும், வாய்க்கு மேலே இருக்கும், மூச்சு விடுவோம். அதெல்லாம் ஓகே. அதுக்கு மேல ஏதாவது தெரியுமா? இப்போ மூக்கை பற்றி தெரிகிற அளவுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன், கேட்டு நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே உங்க மூக்கு தான். அது தெரியுமே. அடுத்து, இப்ப நீங்க சுவாசிக்கிற அசுத்தமான காற்றை சுத்தமாக்குறதும் உங்க மூக்கு தான். அது தெரியுமே. இப்ப நீங்க பேசும்போது கண்ணீர்னு ஒரு குரல் கேக்குதே, அதுக்கும் உங்க மூக்கு தான் காரணம். ஓ சரி, இதெல்லாம் என் மூக்கு மட்டும் தான் செய்யுமா? ஏன் உங்க மூக்கு செய்யாதா? இங்க பாருங்க, இந்த மாதிரி குறுக்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத நான் மறந்துடுவேன். இப்ப நான் இது எதுக்கு கேக்குறேன்னா, இவ்வளோ விஷயம் உங்க மூக்கு பண்ணுது. இத்தனோண்டு டஸ்ட் அது பட்டாலே அச்சும்னு தும்புற உங்க மூக்க ஏன் நீங்க கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்ல? ஓஹோ, இப்படி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க இப்படி வந்து கேட்குறீங்களாக்கோ? ஆமா, இதை நீங்க நேராவே கேட்டு இருந்திருக்கலாமே. பஞ்ச் வேணும்ல. ஓ, இதான் பஞ்சு. ஓ ஐயோ ஷாமினி, எனக்கு சைனஸ் இருக்கு ஷாமினி. அதான் கொஞ்சம் தூசி வந்தாலும் எனக்கு அப்படியே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மட்டும் இல்லை கார்த்திக், எனக்கும் இருக்கு. என்ன மாதிரி பல பேருக்கும் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைனஸ் இதை பத்தி தான் பேச போறோம். என்ன பண்றது ஷாமினி, இந்த சைனஸ் கூடவே பிறந்தது, இதுக்கு தீர்வே இல்லையே. இருக்கு இல்ல அப்படின்ற மித்தை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உடைக்க போறோம். அதுக்காக ஒரு மருத்துவர் வந்திருக்காரு. ஆனா மருத்துவரை பாக்குறதுக்கு முன்னாடி 2 பசந்தும் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். விக்னேஷ் மற்றும் காயத்ரி. சரி, இப்போ மூக்கு, சைனஸ், அலர்ஜி இப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இல்லை இதனால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியுமா? மூக்குனாலே எல்லாரும் சொல்லுவாங்க மூக்குக்கு மேலே கோவம் வருது. ஸோ மூக்குங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த இண்டிகேட்டரில் நான் சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா சைனஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காலைல எழுந்திரிச்சா தும்புவேன். அது ஸ்கூலுக்கு போய் அந்த செகண்டரி ஸ்கூலில் ரிசர்ச் டைம் வரைக்கும், அது ஒரு 10 மணி 9 மணி வருமா, காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தும்பிக்கிட்டு தான் இருப்பேன். வகுப்பு நேரத்துலேயே தும்பிக்கிட்டு இருப்பீங்க? நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கோம். சச்சோ. காயத்ரி, உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலயும் அதே தான். சைனஸ் பிரச்சனை பெரும்பாலும் நிறைய பேருக்கு உண்டு. 20 வயசு ஆன பிறகு அது கொஞ்சம் சப்சைட் ஆயிடுச்சு. தும்மல் வரும்போது பைனாப்பிள் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா உங்க நாக்கு வந்து அந்த நேரத்துல வந்து வாயில இருக்கிற அப்ப டாப்பை வந்து தொடும். அந்த மாதிரி நேரத்துல நின்றோம் அப்படின்னு 2-3 தடவை முயற்சி பண்ணிருக்கேன். அப்பப்போ வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருக்கலாம், இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இயர், நோஸ், த்ரோட், அதெல்லாம் வந்து ஒரு கனெக்ஷன் தானே. அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு வேலை செய்யுமோ எனக்கு தெரியல. ஷாமினி சொன்ன மாதிரி இஎன்டி, இது 3க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்த மருத்துவர் வராரு. அவர் தான் டாக்டர் ரவி. டாக்டர், இன்னைக்கு வந்து சைனஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். சைனஸ்னா என்ன, இது எதனால வருது? மூக்கை பற்றி முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சைனஸ்ன்னு என்னென்னு பார்க்கலாம். சரியா? மூக்குக்குள்ளே இந்த 3 சதைகள் இருக்குது. நம்ம மூக்குக்கு மேலே மூளை இருக்குது. மூளையிலேருந்து நரம்புலாம் வருது. இது வந்து ஸ்மெல்லுக்கு. இங்கே 3 சதை இருக்குது. அந்த 3 சதைக்கு வந்து இது பேர் டெர்மினேட். மேல் சதை, நடு சதை, கீழ் சதை. காற்று உள்ளே வரும்போது அது அந்த காற்றுக்கு தண்ணீர் கொடுக்கும், அதாவது ஹியூமிடிஃபிகேஷன். 2வது ஏதாவது கிருமி, டஸ்ட் அதெல்லாம் இருந்தால் நம்ம இந்த டர்பினஸ் வந்து அதை ஃபில்டர் பண்ணோம். ஸோ கடைசியாக அந்த காற்று வந்து கீழே தொண்டைக்கும் கீழே காற்று குழாய்க்கும் அந்த இறைச்சலுக்கும் போகும்போது காற்று வந்து ஈரமாக இருக்கணும், ஹியூமிடிஃபைட் ஏர். அந்த ஈரம் இல்லைன்னா இருமல் வரும். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிருந்தா நம்ம வாய் திறந்து வாயால் ப்ரீத் பண்ணுறோம். அந்த நம்மளோட வாய் வந்து ட்ரை ஆகிடும். ஏன்னாக்கா வாயில் இருக்கிற தண்ணீர் வந்து அந்த காற்றுக்கு செல்லுறது. ஆனால் வாய் வந்து தானாகவே அதை ஹியூமிடிஃபை பண்ணுறதுக்கு தெரியாது, அது மூக்குக்கு தான் தெரியும். சதைக்கு பின்னாடி ஓப்பனிங் இருக்குங்க, இதுக்கு பேர் சைனஸ். இதுக்கு பேர் ஃப்ரண்டல் சைனஸ், இதுக்கு பேர் ஸ்ஃபீனாய்ட் சைனஸ். இந்த ஸ்ஃபீனாய்ட் சைனஸுக்கு பின்னாடி ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, அது மூளையிலேருந்து வருகிறது. சைனஸ்னா இதுதான் சைனஸ், இந்த மூக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சைனஸ்ஸு. சரியா? இது ஃப்ரண்டல் சைனஸ், இது மேக்ஸிலரி சைனஸ். கண்ணுக்கு 2 பக்கத்துலையும் இருக்கிறது ஈஸ்ட்மாய்ட் சைனஸ். அது பின்னாடி கடைசியாக பின்னாடி இருக்கிறது ஸ்ஃபீனாய்ட் சைனஸ். எல்லாரும் வந்து எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்காங்க சொல்லுவாங்க. ஆனால் அது சைனஸ் பிரச்சனை இல்லை, அது அலர்ஜி. சைனஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு பகுதி, மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அது வந்து இந்த அலர்ஜி தான். அவங்க வந்து காலையில் இருந்தாக்க தும்புறோம்,
காலையில் இருந்தால் மூக்கு வந்து நன்னா கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு சைனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அலர்ஜி. டாக்டர் இப்போ விக்னேஷ்க்கு காலையில் தும்ம ஆரம்பிச்சாருன்னா 9-10 மணி வரைக்கும் தும்மிட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தூசி இருக்கிற ஒரு அறைக்குள்ளார போகும்போது எனக்கு தும்மல ஆரம்பிச்சிடும். ஆனால் சிலருக்கு எவ்வளோ தூசி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. எதனால இந்த மாற்றம் வருது டாக்டர்? அவருக்கு வேணால் அந்த காலையில் தும்புறாங்க, தண்ணீர் வருது மூக்குலேருந்து, இதெல்லாமே சென்சிட்டிவிட்டி அலர்ஜி. உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஆனால் தூசி இருந்தால் உங்களுக்கு இந்த அலர்ஜி வருது. எனக்கும் தூசியில் இருந்தால் அலர்ஜி வரலாம், ஆனால் அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு வேறு மாதிரி வரலாம். இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறதும் சைனஸ் சம்மந்தப்பட்டதா? கீழ் இருக்கிற டெர்மினேட்டு, நடு இருக்கிற டெர்மினேட்டு, இது ரெண்டு தான் பெருசு. அப்போ இந்த தூசி, அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச்லாம் ஏதாவது வரும்போது இது வீக்கம் வரும். இது வீக்கம் வந்த உடனே இது தண்ணீர் கொடுக்கும், சளி கொடுக்கும், கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். அதனால தான் தும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூக்கு கொட்டுறதுன்னு சொல்லுவீங்க. அது இதுலேருந்து தான். சைனஸ் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ப்ரெவேலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வயசாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வயசு அந்த சொச்சத்தில் எனக்கு சைனஸ் ரொம்ப சப்சைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? உங்களுக்கு இப்போ சரியாக இருக்கலாம், நீங்கள் 50-60 ஆன பிறகு உங்களுக்கு திருப்பி அது வரும். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இப்போ 50 வயசு தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு 50 வயசு 60 வயசு வரும்போது அது திருப்பி வரும். ஏன்னாக்க நம்ம குழந்தைலாம் இருக்கும்போது அந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு வருது இல்லை. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்ற குழந்தைலேருந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல காய்ச்சல் வரும், இது வரும். அதனால தான் இம்யூனிட்டி பில்டப் வரத்துக்கு நம்ம 12 வயசு 13 வயசு, ஸோ அந்த லெவலில் வரும்போது அந்த அலர்ஜி எல்லாம் குறைஞ்சிருது. ஆனால் திருப்பி வரும் அந்த அலர்ஜி. பொண்ணு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துச்சு, எனக்கு இனிமேல் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு. போட்டாப்புன்னு போட்டு உடச்சிட்டாங்க. அதே அதிர்ச்சி தான் ரசிகர்கள் நிறைய பேருக்கு என்னது வாழ்க்கை முழுக்க இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. இப்போ ஒரு இடைவேளையை தொடர்ந்து இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. சரி டாக்டர், இப்போ மூக்கை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ரைனைட்டிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம அதிக அளவில் கேள்விப்படுறோம். டாக்டர் பார்க்க போனாலே மேபி இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன் டாக்டர், விளக்கம். மூக்கு இருக்குது, அந்த மூக்கில் அந்த சதையெல்லாம் இருக்குது. அந்த மூக்கு இந்த சதையெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தால் அப்படியே இருக்கும். உள்ளே ஏதாவது பாதிக்கப்பட்டால் அது இன்ஃப்ளமேஷன் வரலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் தண்ணி கொட்டும். அந்த தண்ணி மூக்குலேருந்து வெளில வரும், இல்லைனா மூக்குக்கு பின்னாடி போய் தொண்டைக்கு கீழே போகும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் மூக்குலேருந்து சில பேருக்கு தண்ணியாக கொட்டும், சில பேர் தும்புவாங்க. அதுக்கு பேர் ரைனைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் இந்த நோஸ், மூக்கில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன். இந்த சைனஸில் இன்ஃப்ளமேஷன் வந்ததுன்னா அதுக்கு பேர் சைனசைட்டிஸ். இப்போ ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் ரைனோசைனசைட்டிஸ். ஸோ பிள்ளைங்களால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம பார்த்து, பெரியவங்க பார்த்து இதுதான் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லலாம்? குழந்தைகள் பார்த்தலாம், பெரும்பாலும் அவங்களுக்கு அலர்ஜி தான் பிரச்சனை. அந்த அலர்ஜினால் தும்புவாங்க, சில சமயம் மூக்கு கொட்டும், சில சமயம் அவங்க எப்போதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில சமயம் தூக்கும்போது கொரட்டை இருக்கும். பிள்ளைகளாக முதியோருக்கு மட்டும் கொரட்டை வராது, குழந்தைகளுக்கும் கொரட்டை வராது. ஏன்னாக்கா அது ஏதாவது அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பு வருதுன்னா அந்த டான்சல்ஸ் பெருசாக இருக்கலாம், அந்த மூக்கு பின்னாடி இந்த எடினாய்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பெருசாகலாம். அந்த அலர்ஜினால் அந்த சதை உள்ளே இருந்திருக்கிற அந்த சதை பெருசாகலாம். அது காற்று உள்ள போகிறது கஷ்டமாக இருக்கும். தீர்வு என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கதையை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதோ அந்த காணொளி. இந்த சைனஸ் பிரச்சனை எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. 7 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் டாக்டருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. 10 வருஷமாக நான் என்னோடய இஎன்டி சர்ஜனை பார்த்துட்டு இருக்கேன். இதை எப்படி கான்டெயின் பண்ணுறதுல தான் குறியாக இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இல்லை. பிகாஸ் ஆப்ரேஷன் கம்ஸ் வித் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையா. ஸோ இட் வில் நெவர் பி த ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அவருக்கு. ஸோ இதை எப்படி கான்டெயின் பண்ணுறது தான். ஸோ 10 வருஷமாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீப காலத்தில் எனக்கு வந்த இன்ஃபெக்ஷனில் இட் காட் வர்ஸ். அண்ட் அதனால தான் நான் ஒரு அறுவை சிகிச்சைக்காக போனேன். ஷூட்டிங்கை நிறுத்தி ஐ ஹேவ் டு ப்ளோ மை நோஸ்.
இல்லாட்டி சம்டைம்ஸ் எனக்கு மைக்ரைன் வரும், கழுத்து பக்கம் ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக வேலை பாதிக்கப்படும். சமீப காலத்தில் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததால் அந்த மியூக்கஸ் ஸ்டார்டட் டு ஸ்மெல். ஸோ அப்போ தான் அந்த இஎன்டி சர்ஜன் சொன்னார், ஓகே இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஃபெக்ஷன், சும்மா மருந்து எடுத்தால் போகிற ஒரு விஷயம் இல்லை, இதை நம்ம ஆப்ரேஷனால் தான் திருத்த முடியும்னு சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம ஸ்கோப் செஞ்சு அந்த அந்த சைனஸஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், சரி சைனஸ்குள்ளார இருக்கிற இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே வழி சைனஸை ட்ரில் ஓப்பன் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரெயின் பண்ணணுன்னு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு காரணம் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், நம்ம மூக்கில் நம்ம ஃபேஸில் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை திருத்தணும். ஸோ அதனால தான் அறுவை சிகிச்சைக்கு போனேன். 1 மாதம் தான் ஆயிருக்கு சர்ஜரி முடிஞ்சு. கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. என்னோடய ப்ரீதிங் இஸ் மச் பெட்டர். ஸோ டீவியேட்டர் சட்டம் என்னென்னா, நம்ம மூக்குக்குள்ளார இருக்கிற கார்டிலேஜ் ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்லண்டடாக இருக்கும். ஸோ அதை திருத்தி நேராக ஆக்குறப்ப யூ ப்ரீத் பெட்டர். ஸோ அதுவும் என்னோடய சைனஸ் ஓப்பனிங்ஸை என்லார்ஜ் பண்ணதும் ஹேஸ் டெஃபினெட்லி ஹெல்ப் வித் த என்டையர் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்போயாச்சும் எனக்கு ஃப்ளூ வந்துச்சுன்னா இல்லை இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது அந்த ட்ரைனேஜ் வில் பி ஈஸி, அந்த பாத்வே எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இந்த டீவியேட்டட் செப்டம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்திருக்கு. பட் ஐவ் லேர்ன் டு லிவ் வித் இட். ஸோ எனக்கு ஒரு பக்கம் தான் முழுசாக மூச்சு விட முடிஞ்சிச்சு சின்ன வயசுலேருந்து. எனக்கு கோல்ட் வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நான் முயற்சி பண்ணுறேன். சைனசைட்டிஸ்னால தான் எனக்கு க்ரானிக் ரைனைட்டிஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த டாக் போலன், டஸ்ட் இதையெல்லாம் இஃப் ஐ கம் இன் கான்டாக்ட் வித் இது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேர் அப் வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை நான் குறைக்க முடியுமோ நான் அவ்வளோக்கு நான் குறைச்சி பார்க்குறேன். அதாவது கார்த்திக், இப்போ எபியோட கதையை கேட்டதுக்கப்புறம், அதாவது இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ரொம்ப மோசமடையும் போது, மூச்சோட கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஆகும்போது அறுவை சிகிச்சை ஒரு வழியாக இருக்குது. அதாவது உள்ளுக்கு வந்து கரெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர், ஓவர் த கவுண்டரில் வந்து நேசல் ஸ்ப்ரேஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது கொஞ்சம் சளி வந்துச்சு இல்லை கொஞ்சம் நோஸில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். டேப்லெட்ஸ் இருக்குது, சிராப் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உதவி செய்யும்? இந்த நேசல் ஸ்ப்ரே நீங்கள் வந்து கவுண்டர்லேருந்து வாங்கலாம், ஃபார்மசிலேருந்து வாங்கலாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி நேசல் ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர். இப்போ இந்த நேசல் ஸ்ப்ரே எப்படி வேலை செய்யுது? அது ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த சிம்பிள் நேசல் ஸ்ப்ரே நம்ம வந்து போய் வாங்குறது, இந்த ஃபார்மசியில் போய் வாங்குறது, அது வந்து அதுக்கு வந்து இட்ஸ் கால் ஆக்சிமெட்டசோலின். அது என்ன பண்ணுறதுன்னா இட் ஷ்ரிங்க்ஸ் த பிளட் வெசல்ஸ். ஸோ உடனே நம்ம இந்த வீக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதை குறையிறது. மருந்தோட சக்தி போன பிறகு அது திருப்பி அது இது வந்துடும். அந்த இன்னொரு ஸ்ப்ரே, அதுக்கு பேர் இன்ட்ராநேசல் ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே, அதுதான் நல்லது. அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து 3 மாதம் 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்தது சாதாரண ஒரு சளி காய்ச்சலாக கூட இருக்கலாம். நமக்கு இருக்கிறது வந்து ஒரு சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிற சொல்கிற சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன? மூக்கில் பிரச்சனை இருந்தால் அது மூக்கு வந்து அடைப்பு இருக்கும், மூக்கில் சளி இருக்கும். அப்போ நம்ம சைனஸ்க்கு பிரச்சனை இருந்தால் அது இன்னும் எக்ஸ்டென்சிவ் பிரச்சனை. அதுக்கு வந்து மூஞ்சில் வந்து வலி இருக்கும், தலைவலி இங்கே இருக்கும், சில சமயம் தலைவலி பின்னாடி இருக்கும். எனக்கு அந்த ஸ்ஃபீனாய்ட் சைனஸ் பின்னாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து சளி இருந்ததுன்னா தலைவலி இங்கே பின்னாடி வரும், முன்னாடி வராது. சில சமயம் நம்ம வந்து தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா அந்த சளி வந்து மூக்குலேருந்து தொண்டைக்கு போகிறது, அந்த தொண்டையை பாதிக்கப்படுறது. தொண்டையில் பிரச்சனை இல்லை, அந்த மூக்குலேருந்து தொண்டைக்கு பிரச்சனை வருது. ஸோ தொண்டை வலி இருக்கும். சில சமயம் அவங்க சொல்லுவாங்க, மூக்கு அடைச்சிட்டு எனக்கு ஸ்மெல் வரல, டேஸ்ட்டும் வரலன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எனக்கு வந்து ஹெப்படைட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னாக்கா மூக்கு அடைச்சின்னு இருக்கு. வாசனை வந்து அந்த நரம்புக்கு போகலைன்னா அது ஸ்மெல் வராது. பொதுவாக வந்து நமக்கு மூக்கு அடைச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிஷ்யூ எடுத்து அது சிந்திட்டேன்னா மூக்கு அடைச்சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது நல்லது இல்லை. ஸோ சளி இருந்துன்னா சிந்துங்க. ஃபார்மசிக்கெலாம் போனாக்கா அந்த மூக்கை கழுவுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது, அதில் பவுடர் போட்டு அது தண்ணி போட்டு அதை இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் வரணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. அதே பக்கத்தில் இருந்து ஜென்டலாக ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி உள்ளே போட்டு அந்த மருந்து போட்டு அது வெளில வரத்துக்கு அது பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த அலர்ஜி இருந்தால் தினம் இந்த மாதிரி 2 தடவை, ஒரு காலையிலையும் சாயங்காலமும் மத்தியானமும் சொல்லியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாக்கா கொஞ்சம் மூக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.
அப்படி ஹெல்த்தியாக இருந்தால் அவ்வளோ அலர்ஜி வராது. மூக்கை கழுவுறது நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மூக்கை எப்படி கழுவுறது சரியா, இதுக்கு என்ன சிகிச்சை இருக்குது, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. சில பேர் பார்த்துருப்பீங்க, தும்புறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மூக்கை பிடிச்சிட்டு தும்புவாங்க, கண்ட்ரோல் ஸ்னீசிங் பண்ணுவாங்களே. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்யூச்சரில் பாதிப்பு கொடுக்கும்? தும்பல் வரும்போது தும்பணும். அது நம்ம மூக்கில் ஏதோ நம்ம பாதிக்கப்படுது. அந்த தும்பல் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் மூக்கை மூடினாக்கா அந்த என்ன ஆகும், அந்த அப்படி ஆகுது இல்லையா? அது உள்ளே வந்து இந்த ப்ரெஷர் மேலே போகும். உள்ளே மேலே ப்ரெஷர் போனாக்க சைனஸுக்கு பாதிக்கப்படலாம், காதும் பாதிக்கப்படலாம். ஏன்னா காதுக்கு நடுக்காது வந்து சைனஸுக்கு பின்னாடி மூக்குக்கு பின்னாடி திறந்துருக்குது. நம்ம பிளேன் எடுப்போம், லிஃப்ட் போவோம், காது அடைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மூக்குலேருந்து வருது. ஸோ உங்களுக்கு தும்பல் வந்தால் தும்பிடுங்க, மூக்கை போடாதீங்க. அடுத்த கேள்வி வந்து காயத்ரி கேட்க போகிறாங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. எல்லாரும் வீட்டில் வந்து இந்த வீட்லேயே சிகிச்சை பண்ணுவோம், வீட்டு வைத்தியம் மாதிரி ஏதாவது யூக்கலிப்டஸ் ஆயில், விக்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு ஆவி எடுப்பாங்க. இது வந்து வெறும் இந்த சிம்டமை மட்டும் ஒரு இது க்யூர் பண்ணுதா, இல்லை அந்த சாஸையும் க்யூர் பண்ணுதா சொல்லுங்க. சில சமயம் அந்த சிம்டம்ஸை க்யூர் பண்ணலாம். ஆனால் அந்த க்யூர் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அது வந்து அது, ஆனால் ஆவி பிடிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து இட் மேக் யூ ஃபீல் பெட்டர். ஆனால் தினமே பண்ணுறதுக்கு அது நல்லது இல்லை. அந்த சளி இருக்கும்போது, அந்த கோல்டு இருக்கும்போது அப்போ பண்ணும்போது நல்லது. எல்லாம் பண்ணிட்டு இல்லை எனக்கு நிவாரணமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது வந்து எந்த கட்டத்தில் வந்து ஒருத்தவங்க முடிவு பண்ணி மருத்துவரை நாடணும்? மருந்து எடுத்துக்கிறீங்க, அந்த மருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரிலீஃப் கொடுக்கறது. ஆனால் அந்த மருந்து நிறுத்தினா அந்த பிரச்சனை திருப்பி வருது. அது அந்த பிரச்சனைனா நீங்கள் போய் டாக்டரை போய் இஎன்டி சர்ஜன் போய் பார்த்தாங்க, அவங்க எண்டோஸ்கோப் போட்டு பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டு பிறகு ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு சில பேருக்கு வந்து இந்த வீக்கம்லாம் இருக்கும், வீக்கம் டிவிடட் செப்டம் இருக்கலாம், அந்த சதை பெருசாக இருக்கலாம். சில பேருக்கு நேசல் பாலிப்ஸ்னு இருக்கா, அது வரலாம். மூக்கில் இருக்கிற சதை அதுலேருந்து இந்த திராட்சை மாதிரி அது கீழே வருது, அதுக்கு பேர் பாலிப்ஸ். இந்த பாலிப்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, அது வீக்கம், அந்த இடத்துல அது வந்து அடைப்பு கொடுக்கும். அது மூடினாக்கா என்ன ஆகும், நம்ம சளி வந்து அடைப்பு ஆகிடும். அந்த சளி வந்து இன்ஃபெக்ஷன், கிருமிகள் வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். அப்போதைக்கு இதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும். நிறையா ஆரல் ஸ்டீராய்ட்ஸு, இந்த ஸ்னீசல் ஸ்ப்ரே, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து சில பேருக்கு குணப்படுத்தலாம், சில பேருக்கு இது போகாது. அப்படி போகலைன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை போகணும். என்ன நடக்க போகுதுன்னா கார்த்திக், இப்போ மூக்கை பற்றி இவ்வளோ பேசிட்டோம், அப்போ மூக்கை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னா இப்படி. அதுக்காகவே நம்ம வசந்தம் கலைஞர்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் காத்துட்ருக்கு, அதை இப்போ பார்ப்போம். என்னடா இந்த பொண்ணையும் பையனையும் கண்ணை கட்டி நிற்க வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்களுடைய மூக்குக்கு நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். பொதுவாக வந்து உணர்வுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்க்கறது, தொடுறது, நுகர்றது, இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது, அதுவும் இந்த நுகர்றது முக்கியமாக வந்து கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த நுகர்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஆயிரும், கொஞ்சம் சவால் மிக்கதாயிரும். ஸோ இவங்களுக்கு அந்த சவாலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நுகர்ற பொருட்களை வந்து பார்க்காம அது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் ஐட்டம். சினமோன்னா காயத்ரி சினமன்றாங்க. சின்னமனா காடமன். காயத்ரி வந்து காடமம்னு சொல்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மையனுக்கு சமையல் வராதுன்னு தெரியுது. அடுத்து ஆரஞ்சு. ஓகே, டக்குன்னு சொல்லிட்டாரு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல மூச்சு எடுக்கணும். ஓகே, நல்லா இல்லைங்க. கேக்லலாம் இது வெனிலா எசன்ஸ். ஓகே, விக்னேஷ் வந்து சமைக்க மாட்டாருன்னு தெளிவா காட்டிட்டாரு. ஓகே, அடுத்து இது வினிகர். வினிகர். விக்னேஷ் டக்குன்னு வந்துட்டாரு. சமையல் வரணும்னாலும் நிறைய சாப்பிட்டாரு. ஓகே, அடுத்து இது இலை மாதிரி இருக்கு. இந்திய சமையல்ல இது கண்டிப்பா பயன்படுத்தலாம் சொல்லிட்டாங்க. புதினா ஸ்மெல் அவ்வளோ வரல. சரி, அடுத்து இது மல்லிகைப்பூ. தெரியலன்னா ரெண்டு பேரும் டக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கார்லிக் பூண்டு. கார்லிக் பேஸ்டா? இல்ல, அவரு பாருங்க, கார்லிக் பேஸ்டா. கார்லிக்கும் பேஸ்ட் ஒரே ஸ்மெல் தானே வரும். பேஸ்ட் வேற ஸ்மெல் வரும். அடுத்தது இது
இது அன்னாசி. சரியா சொல்லிட்டாங்க. கார்த்திக், அவங்க 2 பேருமே வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆயிட்டாங்க. தட்டுத்தடுமாறி விக்னேஷ் வந்தாலும் வந்துட்டாரு. வந்து சேர்ந்துட்டாரு. சரி டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 8 பொருட்கள் வந்து உணவு வகையும் பூ அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தோம். சில பேருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இல்லை, இந்த ரைனடைட்டிஸ் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொன்னா சில வாசனைகள் அவங்களால நுகர முடியும், சில வாசனைகளை அவங்களால நுகர முடியாது. இது ஏன் டாக்டர்? அது நம்ம இந்த மூளையிலேருந்து நரம்பு வருது இல்லையா, சில சமயம் அந்த வீக்கத்துலேருந்து சில நரம்புகளை பாதிக்கப்படும், சில சமயம் எல்லா நரம்புகளும் பாதிக்கப்படும். அதுக்கு தான் அந்த பிரச்சனை. எந்த நரம்பு பாதிக்கப்படுறதோ அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது. அதாவது அந்த நரம்புகளே விதவிதமா இருக்கு. இங்க பாடுறா, மூக்குங்கிறது இத்தனோண்டு தான், ஆனா அதுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவு கொடுத்து, சைனஸ்ங்கிறது பிரச்சனை இல்லப்பா, அது வந்து ஒரு பகுதி அப்படின்னு நமக்கு தெளிவு கொடுத்து நிறைய விளக்கம் கொடுத்த டாக்டர் ரவி, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு அதே மாதிரி காயத்ரி மற்றும் விக்னேஷ் வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து கண்டிப்பா நிறைய விளக்கங்களை எழுப்பியது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டெஸ்ட் வாயிலாக உங்க மூக்கு நல்லா இருக்கு, நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, இன்றையோட தலைப்போட நம்ம நிகழ்ச்சி சீசன் 3 முடியுது. என்னதான் கவலைன்னு வந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா 13 தலைப்புகளை பேசி உங்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தெளிவை கொண்டு வந்திருந்தாலும், இல்லை உங்களுடைய பிரச்சனை மாதிரியே நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன வேணாலும் பேசலாங்க, எத்தனையோ தலைப்புகளை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு தலைப்பும் உங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது சரி இது எனக்கு இருக்கு, இல்லை என் அன்புக்குரியவருக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க செயல்படுறது நல்லதுதான். ஆனா நீங்க ஏதோ MBBS படிச்ச மாதிரிலாம் செயல்படக்கூடாது. வீட்டில் இதை பார்த்துக்கலாம், இந்த மருந்து எடுத்துக்கலாம், இது எப்படி பண்ணலான்னு செய்யறதை விட உண்மையிலேயே MBBS படிச்ச ஒரு டாக்டரை போய் பார்த்து அவர்கிட்ட வந்து பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நீங்க நிவாரணம் பெற்றீங்கன்னு சொன்னா அது சிறப்பா இருக்கும். ரசிகர்களே, இது பேசுவோம் 3வது சீசன். இந்த சீசன்ல உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் and சோமசுந்தரம். நான் ஷாமினி குணசேகர். இது பேசுவோம், எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.